பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறது. கர்த்தர் இன்னாருங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது பெரிய மாறுதலை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் முதல்ல விடுதலையை தராரு, முதல்ல பதிலை தராரு. எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளை சந்தோஷம், ஜெபிங்க. மக்களை மனதில் வையுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்குள்ளே வந்துட்டேன், இயேசுவை உண்மை தெய்வம் என்று அறிந்து கொண்டேன். என்னை போல எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறாங்க, அவள் கண்கள் திறக்கப்படலை, ஏதோ குருட்டாட்டத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்காக நீ ஜெபி. நீ ஜெபித்தாய் ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதிலை நான் கொடுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா நான் மக்கள் மேலே அக்கறை உள்ள தேவன். ஜெபிச்சா தான் நடக்குமா? கண்டிப்பாக ஜெபிச்சா தான் நடக்கும். ஜெபிக்க வேண்டிய நீங்கள் தூங்குனீங்கன்னா தேசம் பெரிய எழுப்புதலை காணாது. உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், கர்த்தர் சொல்கிறார், ஜெபிக்கணும்.